வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்தை விடுவது. அடிக்கடி நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு, நம்ம உடல் நல்லதுக்கு நீர்மோர் குடிக்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிகிட்டே வரோம். நீர்மோர் எப்படி தயார் பண்ணி குடிக்கலாம், அதை எப்படி எந்தெந்த பிரச்சனை இருந்தால் அந்த நீர்மோர் குடிக்கலாம், அதனால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். நீர்மோர் குடிக்கலாம் அப்படிங்கிறத பொதுவாக சொல்கிறத விட நீர்மோர் ஏன் குடிக்கணும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பால்லேருந்து அதுவும் பசும்பால் நம்ம ஜீரண சக்தியை கொஞ்சம் குறைக்கக்கூடியது. இதே அளவான நெய், உருக்கி ஊற்றின நெய், அது நம்ம ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இதே நீர்மோர் இதுக்கு நடுவில் உள்ள நீர்மோர் அதுவும் வெண்ணெய் நீக்கிய நீர்மோர். 3 விதமான மோர்கள் சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில். முழுவதுமாக வெண்ணெய் நீக்கிய மோர், பாதி வெண்ணெய் நீக்கிய மோர், வெண்ணெயோட உள்ள மோர். இப்போ நம்ம நீர்மோர்னு சொல்கிறது முழுவதுமாக வெண்ணெய் நீக்கிய மோர். தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தயிர் சித்த மருத்துவத்தில் நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம தினம்பரி சாப்பாட்டிலே வளரும் குழந்தைகளை தவிர தயிர் நிறைய பேர் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதில் நிறைய ஃபேட் இருக்குது. நம்ம உடலுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபேட் தேவைப்படாது. மற்றையில் நிறைய விஷயத்தில் சேர்த்துட்டாலும் மோரில் உள்ள ஃபேட் உடம்புக்கு கெடுதலாக அமையும். அப்போது இந்த தயிரை எப்படி குடிக்கலாம் அப்படின்னா, தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 ஸ்பூன் தண்ணி, இப்போ 1/2 டம்ளர் தயிர் எடுத்துக்கிட்டோம்னா 1/2 டம்ளர் தண்ணி, இதை நல்லா கடைஞ்சி அதில் உள்ள வெண்ணெயை எடுத்த பிறகு குடிக்கிறது தான் நீர்மோர். இதே இந்த நீர்மோரை தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மூல நோய் முழுவதுமாக குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா உடல் சூட்டை அடியிலேருந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த நீர்மோருக்கு நல்லாவே இருக்குது. அடுத்தது நீர்மோர் நிறைய நீரிழிவு நோயாளிகள், அதுவும் சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது அந்த மருந்தை அனுபானமாக இந்த நீர்மோரை கலந்து குடிக்கும் போது முழுவதுமாக அந்த மருந்து முழுவதுமாக செயல்பட்டு பேன்க்ரியாஸ் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி அது இன்சுலின் சுரக்க வைக்கிறது. ஸோ நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து மோரை குடிக்கலாம். சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது அந்த மருந்தை நீர்மோரில் கலந்து குடித்தா இன்னும் அதோட பலன் அதிகரிக்கும். நீரிழிவு நோயாளிகள் இந்த நீர்மோர் எடுத்துக்கும் போது அதில் கருவேப்பிலையும் சிறிது கரைச்சி விட்டாலும் சரி, தாளித்து கொட்டிட்டு அந்த நீர்மோரை குடித்தாலும் சரி, கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடும்போது நிறைய ஃபைபரும் அவங்களுக்கு கிடைக்கும். கருவேப்பிலையில் உள்ள சத்தும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நீரிழிவு நோயாளிகள் இந்த மோர் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தால் ரொம்ப இன்சுலின் சுரக்கும், கரெக்டான ரத்த அளவு சர்க்கரையை குறைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இதே நீரிழிவு நோயாளிகள் ஒரு சில ஸ்டேஜில் இந்த மோரை குடிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய நீரிழிவு நோய்கள் நிறைய நாள் இருக்கும்போது அவங்களுக்கு அதுவும் அலோபதி மெடிசன்ஸ், அதாவது நவீன மருத்துவத்தில் மருந்துகள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு டக்குனு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், டக்குனு சுகர் லெவல் டிக்ரீஸ் ஆகிடும். அதாவது அளவு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு திடீர்னு மயக்கம் இருக்கும், மூர்ச்சை அடைகிற பிரச்சனை இருக்கும், உடல் எரிச்சல் இருக்கும், அவங்களுக்கு உடல் பலவீனமாக உணரும். இந்த டைமில் அவங்க டக்குன்னு நவீன மருத்துவத்தில் சொல்லும் போது என்னென்னா, சுகர் லெவல் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு மிட்டாய் சாப்பிட்டுக்கோங்க, இல்லை ஒரு ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அவங்க நீர்மோர் குடிக்கவே கூடாது கண்டிப்பாக. அதனால் நீரிழிவு நோயாளிகள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அதாவது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நீரிழிவு நோயாளிகள் மோர் எடுத்துக்கலாம். நிறைய நாட்பட்ட நீரிழிவு நோயாளிகள் கண்டிப்பாக மோர் எடுத்துக்கூடாது. அதுவும் முக்கியமாக அடிக்கடி மயக்கம் வருது, உடல் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறவங்க மோர் அதை தவிர்த்துடணும். அதே மோர் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தினசரி குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம கல்லீரல், இப்போ எல்லாருமே லிவர் இன்ஃப்ளமேஷன் சொல்கிறாங்களே, கல்லீரல் வீக்கம், இது எல்லாமே முற்றிலுமாக குறையும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. மூலம் இருக்கிறவங்க, கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்க, நீரிழிவு நோயாளிகள் 3 பேருமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த தயிரை பாதி அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி அளவு தண்ணியை சேர்த்து கலந்து அதில் உள்ள வெண்ணெயை முழுவதுமாக நீக்கிய நீர்மோர் கண்டிப்பாக 1 டம்ளராவது குடிச்சிக்கிட்டே வந்தோன்னா, மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தோன்னா இந்த 3 பிரச்சனையும் அப்படியே நமக்கு இல்லாமையே போயிடும். நமக்கு ஒரு நாள் மூளை இருந்தது, கல்லீரல் வீக்கம் இருந்தது அப்படிங்கிற ஞாபகமே அவங்களுக்கு இருக்காது. அதேமாதிரி நீரிழிவு நோய் வரக்கூடாது, டயாபிட்டிஸ் பிரச்சனை வரக்கூடாது, சுகர் லெவல் கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகக்கூடாது, சீராக இருக்கணும். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இவங்க நீர்மோர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிமானம் உள்ளவங்களும் இந்த நீர்மோர் எடுத்துக்கும் போது இந்த கொழுப்பு படிமானங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கக்கூடிய தன்மை இந்த நீர்மோருக்கு இருக்குது. இப்போது 4 பிரச்சனை நீர்மோரால் சரியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ருக்கோம். அதுவும் சித்தர்கள் கூற்றுப்படி கல்லீரல் வீக்கத்துக்கும் சரி, மூல நோய் இருந்தாலும் சரி, நீரிழிவு பிரச்சனை இருந்தாலும் சரி, இரத்த குழாயில்
கொழுப்பு படிமானம் இருந்தாலும் சரி, அதனால் ஆற்று பிரச்சனையும் நமக்கு வராமல் இருக்கும். இந்த 4 பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா சிறு வயதுலேருந்தே நீர்மோர் பழக்கப்படுத்திகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்போ பெரியவங்களும் நீர்மோர் பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சிறு சிறுதாக படிப்படியாக குறைந்து நமக்கு முற்றிலுமாவது இந்த 4 பிரச்சனைலேருந்து முற்றிலுமாக நம்ம விடுபட்டுடலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.